நாட்டில் பெரும்பான்மை பலத்துடன் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ள ஆளும் பாஜக சில மிக முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்களை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எவ்வித தோய்வுமின்றி நிறைவேற்றுவதற்காக தமிழ்நாட்டின் தற்போதைய எதிர்க்கட்சியான திமுகவின் நேரடி ஆதரவை பெற ரகசிய திட்டம் தீட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இச்செய்தி தற்போது தேசிய மற்றும் மாநில அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பையும் விவாதத்தையும் உண்டாக்கியுள்ளது. மத்திய பாஜக அரசு நீண்ட நாட்களாக சட்டமாக்க முயன்று வரும் இரண்டு முக்கிய விவகாரங்களை எப்படியாவது நிறைவேற்றவே இந்த அதிரடி தூது முயற்சி தற்போது அரங்கேற உள்ளதாக கூறப்படுகிறது. அதில் முதலாவதாக ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. நாடு முழுவதும் நாடாளுமன்றம் மற்றும் அனைத்து மாநில சட்டமன்ற தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்தி முடிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க மசோதா. இரண்டாவதாக தொகுதி மறுவரையறை மசோதா. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எல்லைகளை முழுமையாக மாற்றியமைக்கும் மிக முக்கிய சட்ட வரைவு. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த சட்டங்களை நாடாளுமன்றத்தில் முழுமையாக நிறைவேற்ற இரு அவைகளிலும் பிராந்திய கட்சிகளின் பேராதரவு பாஜகவுக்கு தற்போது அவசிய தேவையாக இருக்கிறது. சமீபத்தில் பல்வேறு மாநிலங்களில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களுக்கு பிறகு எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியில் கடுமையான உட்கட்சி பூசல்களும் தத்துவார்த்த மாற்றங்களும் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக தற்போது ஓரளவிற்கு தனித்துவிடப்பட்டுள்ளதாக டெல்லி அரசியல் வல்லுநர்கள் பலரும் கருதுகின்றனர். இந்த சாதகமான அரசியல் சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு நாடாளுமன்றத்தில் பலமிக்க கட்சியாக திகழும் திமுகவின் ஆதரவை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்பதில் பாஜக தலைமை தற்போது மிக தீவிரமாக இறங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. முன்னதாக பாஜகவின் கொள்கைகளை கடுமையாக எதிர்த்து வந்த திமுக தற்போதைய புதிய அரசியல் நகர்வுகள் மற்றும் கூட்டணி குழப்பங்களுக்கு மத்தியில் பாஜகவின் இந்த திடீர் பேச்சுவார்த்தை அழைப்பிற்கு என்ன மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறது என்பதை ஒட்டுமொத்த இந்திய அரசியல் உலகமே உற்று நோக்க தொடங்கியுள்ளது. இந்த வியூக மாற்றம் தமிழக அரசியல் களத்திலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இருதரப்பு தொண்டர்களும் தற்போது பெரும் எதிர்பார்ப்பில் ஆழ்ந்துள்ளனர்.